ஹலோ, நான் டாக்டர் சிந்துமதி அர்ச்சனா. நான் ஒரு சித்தா டாக்டர். இப்போது நான் நியூரோ சைக்காலஜி படிச்சுட்ருக்கேன். ரொம்ப இயர்ஸ் ஆச்சு இந்த சேனலில் நான் வீடியோ போட்டு. திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணலான்னு தான் இந்த வீடியோ. நான் எப்படி சித்தாலேருந்து சைக்காலஜி ஃபீல்டுக்கு வந்தேன் அப்படின்ற ஒரு ஜேர்னியும் அதை பற்றின இன்ஃபர்மேஷனையும் ஷேர் பண்ணால் மற்ற ஆயுஷ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நான் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மோஸ்ட் ஆஃப் த ஆயுஷ் டாக்டர்ஸ் மாதிரி நானும் எம்பிபிஎஸ் சீட் கிடைக்காம தான் ஆயுஷ் டிகிரியில் லேண்ட் ஆனேன். ஆல்ரெடி தமிழ் மேலே கொஞ்சம் ஆர்வம் இருந்தனால சித்தா பிடிச்சி போச்சு. அப்போ க்ரியேட் பண்ண யூடியூப் சேனல் தான் இது. நான் படித்தப்போ பிஎஸ்எம்எஸில் செகண்ட் அண்ட் ஃபைனல் ப்ரொஃபஷனல் இயர் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், நடுவில் தேர்ட் இயர் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ கொஞ்சம் லூஸ் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சித்தா தான் பர்சியூ பண்ணணுமா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எதுவும் பர்சியூ பண்ணக்கூடாதா அப்படின்னு யோசித்தேன். அந்த டைமில் தான் இந்த மாஸ்டர்ஸ் இன் பப்ளிக் ஹெல்த், எம்எஸ்சி அனாட்டமி, ஃபிசியாலஜி, எம்பிஏ ஹாஸ்பிட்டல் அண்ட் ஹெல்த் கேர் அட்மினிஸ்ட்ரேஷன், இது போல் நிறைய கோர்சஸ் பற்றி சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 2 இயர்ஸாக அந்த தேடலில் இருந்தேன். யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி பிளான்ஸும் மைண்டில் வந்துட்டு போச்சு. அதுக்கப்புறம் ஃபைனல் இயர் பண்ணிகிட்ருக்கப்போ ஒரு நாள் கிரேஸ் அனாட்டமி அப்படின்னு ஒரு வெப் சீரிஸ் பார்த்தேன். அதை நான் ஒரு 6 மந்த்ஸாக பார்த்துட்டு இருந்தேன். அது ஒரு பெரிய வெப் சீரிஸ். அதில் ஒரு நியூரோ சயின்டிஸ்ட் வருவாங்க, ஒரு 18th or 19th சீசன் பக்கம். அது பார்க்கும்போது ஒரு ஸ்பார்க் வந்துச்சு. ஆல்ரெடி எனக்கு நியூரோ மேலே இருந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்கு அது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு. அப்போது 2024 ஆரம்பித்த ட்ரீம் தான் இது. இப்போ நான் படிச்சுட்டு இருக்கிறது. எனக்கு பேஷண்ட்ஸோட இன்டராக்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். நியூரோ சயின்ஸ் மட்டும் படித்தா அது எனக்கு கிடைக்காது. கவுன்சிலிங்கும் கொடுக்கணும், தெரப்பியும் எடுக்கணும், ப்ளஸ் நியூரோவும் இன்னும் கொஞ்சம் டீப்பாக படிக்கணும் அப்படின்ற ஒரு தேடல் இருந்தப்போ தான் ஐ ஃபைனலைஸ்ட் நியூரோ சைக்காலஜி. எப்படி காலேஜ் கண்டுபிடிச்சேன், அங்கே எனக்கு எப்படி எலிஜிபிலிட்டி கொடுத்தாங்க, எப்படி நான் ஜாயின் பண்ணேன், இது மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அது வரைக்கும் பை.